ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நானும் அப்பாவும் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லைக் அந்த மோதிரம் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் அண்ட் டேட் டைம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை, லஞ்சு சாப்பிட போகிறோங்க. நம்ம போயிட்டு சூப்பராக வந்துட்டு லஞ்சு சாப்பிட்லாம். எஸ், சரவணபவன். சென்னை வந்து நம்ம இது வரைக்கும் சரவணபவன் சாப்பிடவே இல்லையா? ஸோ இது வந்துட்டு சரவணபவன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் பிளான் போட்டிருக்கோம். இங்கே அங்கேருந்து கிட்ட தான் ஆக்சுவலாக, அது கோடம் பக்கம்ல தானே நம்ம இங்கே இருக்கோம். ஸோ கலந்து போயிட்டுருக்கோம். என்ன டெம்பிள்னு தெரியல, இங்கே ஒரு பெரிய டெம்பிள் இருக்குது. அப்பா தான் சொல்கிறாரு மண்டபமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டாரு. தெரியலையே எனக்கும். ஆமாம், மண்டபம் இல்லை, டெம்பிள் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த கடைக்கு லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தானே, அந்த கடைக்கு நாங்கள் போகிறத பார்த்துருப்பீங்க. அப்போ போகும்போது நாங்கள் பார்த்துட்டோம் சரவண பவன்ட்டு. அதான் அவங்க வந்து வேற ஒரு பவன் சொன்னாங்க, அதில் சந்திரா பவனும் ஏதோ ஒன்று. நாங்கள் வேணாம் சரவண பவன் அப்பா கேட்டார், இருக்கா? நான் பக்கத்துல தான் இருக்கிறதுனால ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி தான். இந்தியா வந்து பக்கெட் லிஸ்ட், அடுத்த பக்கெட் லிஸ்ட் முடிஞ்சது. சரவணா பவன். ஓ, கொழுக்கட்டை. கொழுக்கட்டை இருக்கு, எனக்கு அந்த கொழுக்கட்டை வேணும். சரவணா பவன் வந்துட்டு அம்மா உணவகத்தோட மோசமா இருக்கும் போல இருக்குது. ஸோ அம்மா உணவகத்தை நம்ம கலைக்க கூடாது. இங்க பாருங்களேன், அவர் ரொம்ப நேரமா வந்துட்டு அந்த டோக்கன் கொடுக்கணும்னு இருக்காரு. நான் போய் கொடுத்துட்டு வரேன். என்னாச்சு, கலந்த சாதமா இல்ல நார்மல் தானே? நம்ம அங்க போய் உட்காந்து அவங்களே கொடுக்க மாட்டாங்க? செல்ஃப் சர்வீஸ். ஓ, செல்ஃப் சர்வீஸா? ஐயோ, ரொம்ப மோசமான சர்வீஸுங்க. கோடம்பாக்கம் ஏரியால சீரியஸ்லி நான் சொல்றேன். என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து போனை பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க போய் எடுத்து கொடுக்க சொன்னா அவங்க வந்து மதிக்கிறதே இல்லை. ஏதோ வந்துட்டு லைக் தர்ம சத்திரத்துல ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி இது பண்றாங்க. ஸோ தெரியல. ஸோ கொழுக்கட்டை வாங்கினேன், அது பார்சல் சொல்லியிருக்கேன். 114 பீச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்கல. சரி பார்ப்போம். உன்னுடைய பில் எங்கப்பா? நான் கேட்டு வாங்கிக்கிறேன். நீங்க வந்துட்டு பயங்கரமா ஹைஜீனிக்கா, ஒரு சூப்பரா, ஒரு ஆத்தென்டிக்கா பழைய டைப்ல வந்து சரவணபவன் எதிர்பார்த்தீங்கன்னா அது இது இல்லை. ஃபுட் எப்படி பாருக்கு? ஆஸ் யூஷுவல் ஃபுட் நல்லா இருக்கு. அங்க ஏதோ ஒரு நேற்றுக்கு டெல்லி ரெஸ்டாரண்ட் 5 ரூபா கொடுத்து ஒரு புலவு வாங்கி கொடுத்தீங்களா, அதை விட இது எவ்வளோ பெட்ரு. ஆமாம்மா, அது ஓகே. ஃபுட்டு வந்து ஆத்தென்டிக்கா நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்து ஹைஜீனிக்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஃபுல் டஸ்டியாக இருக்கு. கஸ்டமர் சர்வீஸ் இல்லை. இல்லை, அந்த ஸ்வீட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு. ஸ்வீட் ஏரியாலப்பா அவ்வளோ அழுக்கு. கிளவுஸ் இல்லவே இல்லை யார் கையிலையுமே. அப்படியே எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. ஸ்ட்ரைக் நடந்தது இப்போ இங்கே. எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 மாசமா சம்பளம் கொடுக்கலன்னு, பேமெண்ட் வரலன்னு. அப்புறம் எப்படி பண்ணான்னு தெரியல. ஏதோ இருக்கிறவங்க இல்லை, நியூ ரெக்ரூட்டான்னு தெரியல. ஏதோ இப்போ திறந்துருக்குறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதுவா இந்த ரெண்டும் ஒன்றா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ ஏரியா டெவலப் ஆயிடுச்சு. டெம்பிள் கிட்ட ஒரு சரவண பவன் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் என்னென்ன உனக்கு வச்சிருக்காங்க. நீ என்ன ஃபர்ஸ்ட் சாம்பார் சாப்பிட்டியா? சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கூட்டு, வாழைக்காய் பொரியல். நீ பேசுற, நான் வச்சிருக்கேன். சாம்பார், ரசம், கூட்டு, காரக்குழம்பு, தயிர், ஸ்வீட்டு. நான் சாம்பார் போட்டு சாப்பிட்டா, அப்புறம் நான் ரசம் சாப்பிடுவேன். ஒரு அப்பளம், ஒரு பொரியல். இது வந்து கூட்டு. சூப்பர். ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வாங்கினேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வயிறு சரியில்லை. ஸோ அந்த ரீசனுக்காக கொழுக்கட்டை வாங்கினேன். வீட்டுக்கு போயிட்டு டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம்லாம் இல்லை, இது முன்னாடி ஏற்கனவே நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். மாதிரி அடிக்கடி வந்துட்டு சாப்பிட வரதுல ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான். நானும் அப்பாவும் மட்டும் இருக்கலாம். அம்மா வந்து கிருஷ்ணனிஷோட அவசப்பட்டு இருக்காங்க வீட்டில். அதுதான் ஒரு ஜாலியான விஷயம். அப்பா, நம்ம 2 பேரும் வரதுல ஒரு ஜாலியான விஷயம் இருக்கு. என்ன சொல்லு? யாருக்கும் வீட்டுலாம் சொல்ல வேணாம், யாரையும் இது பண்ண வேணாம், அவன் அப்புறம் வாட்ச் பண்ணினே இருக்க வேணாம். அவ்வளோதான். அது ஜாலியான விஷயம் இல்லை. பசங்க இருந்தால் அது ஒரு ப்ளஸ், ஜாலியாக இருக்கும். அவங்க இல்லைன்னா இது வேற மாதிரி ஜாலி. அவ்வளோதான். நான் சொன்ன பார்த்தீங்களா, அதான் அது ஊட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மெனு தான் ஆக்சுவலாக.
நான் இன்னும் ஆனா நம்ம நம்ம போன வாட்டி PS4 சாப்பிட்டோம்ல, அது நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனா அது நல்லா சர்வீஸ் பண்ணணும். அதுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்பா என்ன சொல்றாருன்னா, அது நல்லா அதே நல்லா சர்வீஸ் பண்ணா அதுதான் முக்கியம் நமக்கு. லைக் அங்க என்ன கொடுத்தாங்க அதே மாதிரி இதே தான் இருந்த மாதிரி இருக்கா? எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்ல? அதே இதேதானா? எனக்கு என்னமோ அங்க எக்ஸ்ட்ரா ஏதோ கொடுத்த மாதிரியே ஃபீல் ஆகுது. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இல்லை. இதுதான் பிளேட் மீல்ஸ். அதாவது லிமிடெட் மீல்ஸ்னா இதுதான். ஒரு கார குழம்பு, ஒரு ஸ்வீட்டு, ஒரு தயிர், சேம் நம்ம காமிச்சோம்னா அதே மெனு தான். கரெக்ட் கரெக்ட். ரைஸ் வாங்கிட்டோம்னா கூட சப்பாத்தி கொடுத்துருப்போம், எல்லாம் கலந்த சாதம் கொடுத்துருப்போம் கொஞ்சம் கொஞ்சம். கரெக்ட். ஆனா அங்க வந்து நல்லா சர்வ் பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது. சர்வீஸ் அங்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இங்க வந்துட்டு லைக் தெரியல எப்படி இருந்தது. சரவணபவன் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க. ஒரு மினி புடவை கடை நடக்குது பின்னாடி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. லைக் தேர் ஆல் பிஸி வித் தேர் பர்சனல் ஒர்க். இது என்னது? இது சாப்பிடலையா? இது அப்பாக்கு வந்து கூட்டு பிடிக்காது ஆக்சுவலி. இது கார குழம்பா? இது வந்து சாம்பார் மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கு சாதத்துக்கு. யா இது கூட்டு. ஓகே. ஊறுகாய் வேணுமா? ஊறுகாய். இது நான் பாக்குறேன். ஆனா இவ எலுமிச்சை வேணுமா? வேணாமா? தெரிஞ்சு பெஸ்ட்பா. ஊறுகாய் எப்ப போட்டு வச்சாங்கன்னே தெரியாது. இதுதான் பெஸ்ட் ஐடியா. ஆமாப்பா. ஸோ அப்பா வந்து நல்ல ஐடியா ஆக்சுவலி. தயிர் சாதத்துக்கு காரக்குழம்பு விட்டுட்டாரு. அதுதான் பெஸ்ட் ஐடியா. ஏன்னா நமக்கு ஊறுகாய் வந்து அவங்க எப்போ போட்டு வச்சாங்கன்னு தெரியல. இதுதான் அந்த ஊறுகாய். ஸோ லைக் எப்போ போட்டு வச்சாங்கன்னு தெரியல. கப்ஸ்க்கு மேலே எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. இந்த கதையெல்லாம் கிடையாது. என்னப்பா? அந்த கதையெல்லாம் கிடையாது. ஊறுகாய் அரிஞ்சுக்கா ஊறுகாய் சரி என்னத்துக்குன்னு விட்டான். இது ஆவக்கானா தான் போட்டுப்பான். அப்பா பாருங்க, நான் சொன்னேன் எப்ப போட்டு வச்சாங்கன்னு தெரியல, அதனால தான் அப்பா எடுத்துக்கலன்றேன். அதுக்காகலாம் அவர் எடுத்துக்காமலாம் இல்லையா. அவர் வந்து ஆவக்காய் இருந்தா அவர் எடுத்து சாப்பிட்டுன்னு இருப்பாராம் நேரத்துக்கு. ஆனா அப்பா எப்படி இருந்து சரவணபவன்ல இப்ப கொஞ்சம் நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் போயிடும். ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. ஆனா டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குல்ல. எல்லா கன்றாயும் ஒன்று தான், அதே மாதிரி தான் எல்லாம். கன்றாவின்னு சொல்லிட்டேன். சரி, எல்லா ஹோட்டல்லையும் இப்படி தான் கிட்டத்தட்ட. கொஞ்சம் மீடியம், அதாவது 3 ஸ்டாரா 2 ஸ்டார் ஹோட்டலா அதில் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, அங்கே என்ன உட்காந்து அவங்க சர்வ் பண்ணாங்க, இங்கே நம்மளே எடுத்துன்னு வந்து பண்ணிக்கணும் அவ்வளோ. இல்ல அதுக்கு நான் சொல்லல. நான் ஒரு இடத்த காமிக்கிறேன். அந்த ஸ்வீட் இடத்துல பயங்கர டஸ்ட், கிளீன் பண்ணவே இல்லை அவங்க. அதுதானே கஷ்டமா இருக்கு. லைக் ஒரு கிளீனா இருந்தா கூட நமக்கு போதும். அதுதான் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஓகே சூப்பர். அவ்வளவுதான். அடப்பா மீதி அவ்வளவு சாப்பாடு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். நான் டன்னா. சரி ஓகே அவ்வளவுதான். அப்பா டன்னு. ஸோ நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொழுக்கட்டையை சாப்பிடும் போது காமிக்கிறேன். ஆஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வயிறு சரியில்லை, இருந்தாலும் நம்ம வந்து கொழுக்கட்டையை வாங்கியிருக்கோம். நமக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரேபிடோ ஒரு ஊபர் போட்டுட்டு இருக்காரு. அதான் கேக்குறாரு எதுல வந்துட்டு உனக்கு போடுவேன்னு. அதான் நான் சொன்னேன், அம்மா வந்து ரேபிடோ ஓபன் பண்ணுவா, ஊபரும் ஓபன் பண்ணுவா, எதுல கம்மியா இருக்கு எதுல ஃபாஸ்டா வருதோ அதுலதான் டப்புன்னு போடுவா. அப்பா எது ஃபாஸ்ட் அண்ட் சீப்பரா இருக்கோ அதான் போடுவா. 7 minutes 8 minutes எல்லாம் போட மாட்டா. அம்மாக்கு லெஸ் தான் 5 minutes தான் போடுவா. அதுவும் வந்து கிருஷான் கணேஷ் இருக்காங்கல்ல, அவனுங்க வந்துட்டு அப்ப பிஸியா அங்க இது பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்துட்டு அவனுங்க 2 பேரும் என்ன தெரியுமா அங்க பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட் ஆனாலுமே கேன்சல் போட்டுருன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கார்லயே 9999 பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயே ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் அப்புறமா வந்துட்டு காமிக்கிறேன். அதுவும் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்களாம். நம்ம வந்து வீடியோலாம் இருக்கும்ல, நம்ம சேனல்ல போட போறோம்னே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மோதிரம் வாங்கினதுக்கு இருங்க நான் காமிக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருந்தது. அவங்க அங்கேயே எனக்கு காமிச்சாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய பாக்ஸ் நான் அதை ஓபன் கூட பண்ணல. அது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கவா இருங்க. வந்துருச்சா வண்டி? இல்லப்பா இதுவே அதிகம்ப்பா. இதுவே நான் ஏன்டா வாங்கினன்ற மாதிரி தான் இருக்கு. ஓ வந்துருச்சாங்க. சரி வரல. 6 minutes. ஸோ இங்க பாருங்களேன், நமக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல் மரப்பாச்சி பொம்மை கொடுத்துருக்காங்க. அந்த மரப்பாச்சி பொம்மை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டோர் நேமோட போட்டுட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுல போயிட்டு அம்மா பார்த்தோன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. கோலுக்கு வந்து அழகா வந்து கே அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஸோ நான் தான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் காமிக்கல யூடியூப் சேனல்ல. நான் காமிக் சொல்லும் போது சொன்னேன் இந்த மாதிரி சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஹாப்பியா வந்து இது எல்லாத்தையும் நமக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பரான ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு காஃபி ட்ரே, என்ன உட்டன் ட்ரே கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ட்ரே மாமா இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பருங்க. அழகா நம்ம வந்து டேபிள்ல கொண்டு போயிட்டு வச்சுட்டோம், இல்லைன்னா வந்து லைக் பூஜை ரூம்ல கூட ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சூப்பர், எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அவங்க ஆக்சுவலி சொன்னாங்க, அப்பா தான் கவனிச்சிருக்காரு, நான் கவனிக்கல. ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி மேக்னெட் அங்க, நான் இப்படி ஸ்டாண்ட்ல வைக்கிற மாதிரி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அப்பா சொல்லிட்டு இருந்தாரு ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம் அப்படியே, அவங்க சொன்னாங்கன்னாரு. பார்த்தா இங்க பாருங்களா, ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி மேக்னெட்டுக்கு சூப்பர் அல்டிமேட். சரி, ஓகே. நம்ம வந்துட்டானா? ஓகே, நான் இதுதான் சொன்னேன், அந்த சைட்ல எல்லாம் பாரு எவ்வளவு டஸ்ட் அண்ட் டர்ட்டா இருக்கு. இங்க வா, இங்கெல்லாம் பாரு எவ்வளவு டஸ்ட் அண்ட் டர்ட்டா இருக்கு. அதெல்லாம் வந்து இதுதான் கிளீன். அப்பா கலாய்க்கிறாரு. கிளவுஸ் கூட யூஸ் பண்ணலப்பா எடுத்து கொடுக்கறதுக்கு. நான் அதான் கஷ்டமா நான் கேட்டேன், கிளவுஸ் என்னங்க நீங்க எடுத்து அப்படியே கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்ல மேடம், நான் கவரை வந்து கிளவுஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் மேடம், இனிமேதான் வரணும்ன்றாங்க. நான் அதான் கஷ்டமா போச்சு. ஏன் இந்த பையனை சைடு வந்து இதாகி போச்சா, இன்னும் ஒரு மாசத்துல வந்து மூடிடுவாங்களா ஹோட்டலே. சரண்பானே மூடி போறாங்களா? சரண்பானே மூடி போறாங்களா? இந்த இடம் இந்த லொகேஷனா? எல்லாம் காண்ட்ல இருக்காங்களா மூட போறாங்கன்னு? ஓகே ஓகே. கொழுக்கட்டை வீட்டுக்கு போய் சாப்பிடலான்ட்டு. கொழுக்கட்டை வீட்டுக்கு போய் சாப்பிட்டுதான். இல்லம்மா, கொழுக்கட்டை என்ன நீ கொழுக்கட்டை சொல்லிட்டியா? அப்ப ஃபேன் வேணுமா? ஃபேன்லாம் வேணாம், இப்பதான் சாப்பிட்டு உட்காந்து. அது வேர்க்குது உனக்கு? கொஞ்சம் வேர்க்கிட்டோம், நல்லது தானே. கெட்ட தண்ணி வெளில போக முடியாது. சரி, ஓகே, எடுக்கிறேன். கூடாது அப்பப்போ வேர்க்க ஒண்ணும். தண்ணி வேணுமா? தண்ணி குடிச்சா இன்னும் இருக்கும். அப்பாவுக்கு வேர்த்து ஊத்துதுன்னா பாவம், குழந்தை கஷ்டப்படுறான். இல்ல, நான் கொண்டுட்டு வரலன்னா பரவாயில்ல, பேக்லயே தான் இது வந்து இதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டைலா இருக்கும். இங்க விக்கிறாங்கப்பா, நான் விஆர் மால்ல பார்த்தேன். எல்லா இடமும் வந்துருச்சு. அங்க என்ன எல்லாம் இதெல்லாம் சைனா ப்ராடக்ட் தானே. எக்ஸாக்ட்லி, எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். அதனால என்ன அங்கனா கொஞ்சம் விலை அதிகம், இங்கனா விலை கம்மி, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஒண்ணு. ரெண்டாவது, அங்க கொஞ்சம் குவாலிட்டியான போன் நினைக்கிறேன். இங்க வாங்கினோம்னா சப்போஸ் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்தாலும் வரும், இல்ல 2 அழுத்துலயே போயிடும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட். யூஸ் அண்ட் த்ரோ இங்க. கரெக்ட். அங்கேயும் அதுதான். பட் அதான் அவங்க கொஞ்சம் குவாலிட்டியா அனுப்புறோம் நாங்க நினைச்சுக்கிறோம். தெரியலையே எனக்கு. சம்டைம்ஸ் அங்கேயும் இதுவா தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. இல்ல எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் நான் வந்துட்டு ஒரு வாட்டி வந்து வாட்ச் வாங்கினேன், ஓகேவா, அமேசான்ல தான் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க்கே ஆகல. இத்தனைக்கும் சீல்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா நான் ரிட்டர்ன் பீரியடை வேற மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து புலியூர் ரோடுன்னு போட்டிருக்கான் முன்னாடி. இது புலியூர் சரோஜா இருந்தனால அந்த ரோடா இல்ல உண்மையிலே இங்க புலியூர் இருக்கான்னு தெரியல. இது புலியூர் ரோடு. புலியூர் சரோஜா. யார் புலியூர் சரோஜா? டான்ஸ் அவங்க கலா மாஸ்டர் எல்லாம் இருக்கும்போது அவங்க புலியூர் சரோஜா அவங்க தெரியல. ரெடியா ஓகே ஓகே. ரிலேட்டட் வித் டான்ஸ் அந்த இது இங்க இருக்கா, அதனால புலியூர் பிரதான ரோடு. ஆமா, நான் ஆக்சுவலி உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்கேன். ரெஸ்டாரண்டா? இன்னுமா இருப்பா. இது பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ்ல ஒரு இடத்துல வந்துட்டு சும்மா ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ரெஸ்டாரண்ட். ஆனா பாரிஸ் நம்ம போனோம்னா பயங்கரமா வந்து இங்க ஒரு அம்மா உணவகம், இப்பெல்லாம் அம்மா உணவகம்லாம் பயங்கரமா இது பண்றாங்களாம் தெரியுமாப்பா? நிறைய ரெனோவேட் பண்றாங்க, நீட்டா அழகா கிளீன் அண்ட் நீட்டா ஆக்குறாங்க போல இருக்கு. ஓகே. ஐயூபில அக்கௌண்ட் ஒரு வழியா க்ளோஸ் பண்ணியாச்சு. நடு ரோட்ல நின்று பார்த்துக்கிறது போடலாமா? அப்புறம் யோசிப்போம், அடடா பாஸ்புக் இல்லையே. பாஸ்புக் இருந்தால் போய் என்ட்ரி போட்டு வரும், கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்துலாம். ஓ, சும்மாவே அந்த பக்கம் போனா வெயில்ல வந்துட்டோம்ல கீழே. ஓகே ஓகே. அவர் ஆனால் வண்டியில் வந்துருக்காரு, நான் தான் வண்டியோட ஓட்டுறது இல்லை, நடந்தானே வருவான். எல்லாரும் சொல்றாங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு கார் வாங்கி தரணுமா.
கார் வாங்கி தரலாம், எங்க போறாங்க? இருந்த காரை வித்துட்டேன்ல. கரெக்ட். இல்ல அவங்க நினைச்சிட்டாங்க லைக் நீ வந்து கஷ்டப்படுற கார்லாம் இல்ல இல்ல, கார்லாம் இருந்தா தான் கஷ்டப்படுவான். காரை பார்த்து எங்க போலாம்னு தோணினே இருக்கும். அது வேற, உங்க அம்மா அவரை கார் தான் இருக்குல்ல, இங்க போலாம் அங்க போலாம் தொந்தரவு பண்ணுவோம். இப்ப பாரு கம்முன்னு நிம்மதியா இருக்குது. இது அப்படியே வருமா? ஐயோ, கட் பண்ணு. நீ காலி. என்ன இவர் பயங்கரமா வாடுறாரு, இவர் வாய் திறந்து கூட்டா எல்லா ரகசியமும் எல்லாம் வந்துடும் போல இருக்கேன். குடும்பத்துல பயங்கர குழப்பம் வேற வந்துடும் போல இருக்கேன். கமான். என்னது கமான்? நான் எதனா சொன்னேன்? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. உனக்கு தெரியாது என்ன சொல்றது, ஓவர் லவ் அண்ட் அஃபெக்ஷனே அது ஒரு இதுதான். பொசசிவ்னஸ்லாம் ஒரு சமயம் சம்டைம்ஸ் மற்றவங்களுக்கு அது இதுவாக இருக்கும். இன்னொன்னு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அப்பாவை வந்து வாங்க போங்கன்னு நான் கூப்பிடலையாம். இப்ப நான் சொல்றேன்ல, அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா வாங்கப்பா. இல்லைம்மா, டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் டிஃப்ரெண்ட், உனக்கு டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம ஃபேமிலியில் எல்லாத்துலேயும் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க வளர்ந்த சூழ்நிலையை வச்சு அவங்க போடுறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க எதுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நான் அந்த மாதிரி வளர்க்கலையே. அவங்கள ஃப்ரீயாக தானே விட்டேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நம்ம இது பண்ணோம். நான் நல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி இப்படின்னு வளர்த்துருந்தா இத்தனை நேரம் கலெக்டர் ஆகிட மாட்டாங்களா அவங்க? ஏப்பா நான் டாக்டரே இருக்கேன்ப்பா. நீ டாக்டர் தான், கலெக்டருக்கு சொல்கிறேன் நான். டாக்டருக்கு அடுத்தது கலெக்டர். என்ன சர்வீஸ் எக்ஸாம் அது? இல்லை எனக்கு புரியல. எனக்கு டாக்டர் என்ட்ரன்ஸ் எழுத வச்சு டாக்டர் ஆக்க சொல்லி அம்மா அடம் பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து, எனக்கு என்ன தெரியுமாங்க, இவர் இவ்வளோ சொல்றாருல்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அது டாக்டர் ஆகிட்டு கூட நிறைய பேர் கலெக்டர் ஆயிருக்காங்கல்ல. நான் ஏன்ப்பா கலெக்டர் ஆகணும்? நீ ஏன் கலெக்டர் இல்ல, நான் என் ஆசையை சொன்னேன். உன் ஆசை இப்பதானே சொல்ற. அப்ப டாக்டர் சீட் வாங்கும் போது 2 பேரும் இப்போதானே கலெக்டருக்குலாம் எப்படி மதிப்பு என்னன்னு தெரியுது. நான் வந்து போயிட்டு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். ஓகேவா? மாட்டி விடுற எல்லா 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணாங்க? யூஸ்வலா போயிட்டு இருக்கு லைக் டெத்து. ஸோ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எங்க அம்மா வந்துட்டு எல்லாத்துக்குமே கூட வருவாங்க. ஓகே, அவங்க கூட வரலன்னா அன்னைக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். இன்ஜினியரிங்க்கு இது என்ட்ரன்ஸ், அதுக்கு வந்து அம்மா வந்து அப்பா தான் கூட்டிகிட்டு போனார் எக்ஸாமுக்கு. எனக்கு வந்து இது இன்டர்வியூக்கு அம்மா வரவே இல்லை. காலையில் எழுந்தோடனே இன்டர்வியூ போகக்கூடாதுன்னு ஒரே அடம் பிடிச்சாங்க. நான் வந்துட்டு நான் போகிறேம்மா, இன்டர்வியூக்கு மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னும் போது, நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா வர வழியெல்லாம் வந்துட்டு அம்மாவுக்கு பிடிக்கலல்ல, அதனால் வந்து அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஃபுல்லாக இது திட்டிகிட்டே வந்தார். திட்டிகிட்டே இல்லை, சொல்லிகிட்டே தான் வந்தார். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு வந்து அவங்க வராங்களாம், ஆனால் அட் த சேம் டைம் அதாவது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களாம். அட் த சேம் டைம் வந்துட்டு அம்மா இது பண்ணல, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, வேண்டாம் எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வழியெல்லாம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வந்தாங்க. அங்கே போய் இன்டர்வியூ இடத்துல போய் நான் நிற்கிறேன். அப்புறம் இவ்வளோ கூட்டம் போகணுமா அப்படின்னாரு. எனக்கு வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சேன். அப்புறம் வந்துட்டு சரி வேணாம் வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. இல்லை உடனே வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, இல்லைம்மா நீ போய் அட்டன் பண்ணு, நான் ஒன்றும் உன்னை தடுக்கல. அதாவது அவங்க அம்மாவும் சரி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணது தான் இது. நான் ஒன்றும் உனக்கு தடுக்கல. நான் உன்னை இப்போ சொல்கிறேன், இன்ஜினியரிங் தான் என் மனசில் இருந்தது. அப்போ ஏன் போகிற வழியெல்லாம் இன்ஜினியரிங்கை திட்டினேன், வேண்டான்னு சொன்னேன், எக்கச்சக்க அப்போஸ் இருந்துச்சு. ஃபன் பார்ட்டாக போட்டுட்டு போ. அதுக்கப்புறம் ஆமாம் இதே ஃபன் பார்ட் தான், நீ ஏன் கவலைப்படுற, நான் எதுவும் ப்ளேம்லாம் பண்ணல. ஸோ நீயும் அம்மாவும் எந்த அளவுக்கு ஒத்துமையா 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கீங்கன்றது நீ ஒத்துக்கிறியா? உங்க அம்மா கிட்ட கேட்ட பேரு இல்ல 2 பேரும் இல்லைன்னு யாரு சொல்லுவாங்க? எல்லாம் சொல்லுவாங்க. எங்க அம்மா கூட சொல்லுவா. இல்ல நீங்க 2 பேரும் கூட சொல்லுவா. என்னன்ட்டு பூமி கூட ஏன்னா அவங்க 2 பேருக்கு எப்பவுமே ஒத்து போவாதாங்க. அது நீங்க 2 பேரும் சண்டை போடுறத வச்சு. ஆக்சுவலி இவங்க வெளியில போனா சண்டையே போட மாட்டேன், பேசாம இருப்பாங்க. கரெக்டா வந்து எதெல்லாம் வேலைலாம் ஆகணுமோ அதுல எல்லாம் 2 பேரும் பக்காவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது எப்படி சேர்றாங்கன்னு நமக்கு தெரியாது, பேசிதான் வச்சுக்கிறாங்களான்னு நமக்கே டவுட் வரும். ஆனா பேச மாட்டாங்க. ஆனா டப்புன்னு வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படியே டக்குன்னு அப்படியே
கரெக்டான டிசிஷன்ஸு அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தாச்சு. வந்தோடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே என்னடி அட்டன் பண்ணியா அப்படின்னாங்க. இல்லைம்மா அட்டன் பண்ணலம்மா, உனக்கு தான் பிடிக்கல, உனக்கும் பிடிக்கல, அப்போ வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால என்ன ஒரே சந்தோஷம். அவங்க 2 பேரும் முகத்துலையும் பார்க்கணுமே அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சீட்டும் கிடச்சிருச்சு, அது பிடிஎஸ் சீட்டு. ஏன்னா ஃபேமிலியில் நம்மளாம் ரொம்ப மிடில் கிளாஸ் தானே, ஃபேமிலியில் யாருமே டாக்டர் கிடையாது. அப்போது நீ டாக்டர் ஒரு சுயநலம் தான், நீ டாக்டர் படிக்கணும்னு வச்சுட்டு நான் டாக்டரோட அப்பா அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை, அவ்வளோதான். வேற என்ன அந்த என்ன சொல்கிறது, அல்ப ஒரு சந்தோஷம் ஒரு இதுக்கு அப்போது உடனே பலிகடாகிட்டோம். சரி, அப்படிலாம் இல்லை, நானும் என்ஜாய் பண்ணி தான் படித்தேன். அதெல்லாம் ஒன்றுமே எங்கே போச்சேன். நான் ஒரு விஷயம் எடுத்தேன்னா நான் வந்து அதை முடிச்சிருவேன். லைக் அது நமக்கு இஷ்டம் இருக்குது இஷ்டம் இல்லைன்றத விட அதுக்கப்புறம் நானே வந்து அதில் இஷ்டம் டெவலப் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய இது. ஸோ அதனால் நான் வந்து அதை படித்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சீட்டு கிடச்சோடனே அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி. சீட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து டென்டிஸ்ட்ரி படித்து முடிச்சாச்சு. ஊருக்கு வரல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற சதீஷ்? நான் நீயே அடுத்த வருஷம் வந்திருக்கணும்னு சொல்கிறேன் நான். அதனால இந்த வருஷம் அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் எங்களுக்கு தெரிஞ்சிடும், மார்ச்லேயே தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும்னு. வெயில் இந்த வருஷம் கொஞ்சம், போன வருஷம்லாம் இந்த அளவுக்கு இல்லையே. போன வருஷம் இழுவன் அந்த கத்திரிலேயே அவ்வளோ இல்லை. கரெக்ட். இல்லை, இந்த வாட்டி வெயில் கொஞ்சம் அதிகம் தான். ஈவன் இன்னும் பாரு, ஆகஸ்ட் வரும்போது இன்னும் ஆக்ஷன் இருக்குது. கரெக்ட். சரி பரவாயில்ல விடு, நீ வந்தாச்சு, எனக்கு ஒரு திருப்தி. எல்லாரையும் பார்த்தேன், பேரனுங்களாம். ஆமாம், ஏன் நம்ம பேபி சித்தி போய் பார்த்தோம், அத்தை போய் பார்த்தோம். அத்தை அப்புறம் ஃபோன் பண்ணாம, ஆமாம் பாப்பா, அத்தை கால் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பாபை தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி. ஒரு இயர் கஷ்டப்பட்டு இருந்திருக்க கூடாது. லாஸ்ட் இயர் தானே? அதுதான் லாஸ்ட் இயர். 1 இயர் ஆகி போச்சு, 1 இயர் ஆகி 4 மாதம் ஆகுது. ஓகே, அப்போ 2025 தானேப்பா? 25 கரெக்டாக தானே நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு பிப்ரவரி. இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இருந்திருக்க கூடாது. எங்க பாட்டி அவங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம், அவங்களுக்கு ஒரே வலின்னு நாங்க பாவம். என்னடா நினைக்காத, ஒரு விதத்துல எல்லாம் என்ன பண்றது. ஆமா, என்ன ஏஜ்? 96. ஓ 96. இந்த 97 போயிட்டு இருக்கோம் போன வருஷம் வரைக்கும் தான். இப்போ வர இது வந்தாக்க 98. செஞ்சுரி அடிச்சிருக்கலாம்ப்பா. நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்பா கிட்ட. 4 ரன்ல அந்த சூரியவம்சி மாதிரி அவுட் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க சூப்பர், நீயும் அம்மாவும் அழகா போயிட்டு காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல? ஆமா. ஸோ நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த கொழுக்கட்டை. அப்பாவுடைய ஃபுட்டில் வந்துட்டு இதுவும் இருந்தது, அது பேர் என்னது, லட்டு இருந்தது. அதையும் வந்து எடுத்து வந்தாச்சு. அப்பா வந்து வேணாம் சொல்லிட்டாரு. ஆமா, கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணி காமிமா. சூப்பரா இருக்குது. ஆமா, நான் பார்த்து எங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு யோசனை வந்துச்சு. நம்ம வந்து வேற இடத்துல நீ கேட்டிருந்தல, நித்யாவரத்துல கேட்டேன். கிடைக்கவே இல்லை. ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கா? ஆனா சரவண பவன் ஓகேவா தான் இருக்கு. ஆனா என்னன்னா இந்த மாதிரி மாவு ஜாஸ்தி வைப்பாங்க. ஓ, நம்ம வீட்டுல பண்றதுனா மாவு கம்மியா இருக்கும், கூட்டணி ஜாஸ்தியா இருக்கும். இரு நீ பேசுறது எங்களுக்கு கேட்கவில்லை, சொல்லு. இந்த மாதிரி கடையில் வாங்குறதுல மாவு ஜாஸ்தி, இதெல்லாம் வெறும் பூர்ணம் கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதுன்னா மாவு கம்மியாக இருக்கும், மெலிசாக இருக்கும், உள்ள பூர்ணம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மட்டும் சாப்பிட்டு மீதி ஸ்ட்ராஷ் பண்ணிடு. அப்படிதான் நீ பிளான் போட்டிருக்கியா? எஸ் எஸ். ஏய், நல்லா இருந்த டேஸ்ட் நல்லா இருந்தா ஓகே தான். டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. அதான் நான் போனேன், எனக்கு தான் வயிறு சரியில்லைல்ல. ஸோ அதனால நான் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு நான் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு, எடுத்துன்னு வந்துட்டேன். சூப்பர், தேங்க்யூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள் சாப்பிட்றோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.